ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒய்எம்எஸ்சி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கப்பக்கிழங்கு கேரளா ஸ்டைல் கப்பக்கிழங்கு கூட்டு எப்படி செய்யுதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த கப்பக்கிழங்கை ஏரளக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, மர்ஜினி கிழங்குன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கப்பக்கிழங்கு வச்சு தான் நம்ம கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இந்த கப்பக்கிழங்கை கொஞ்சம் ஒரு 2 துண்டு எடுத்து உப்பு போட்டு அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த கப்பக்கிழங்குக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம் வாங்க. அதுக்கு நான் கொஞ்சோள்ள தேங்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் 1 ஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சோள்ள மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அது கூட சின்ன சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10-15 போல் குறுமிளகும் அது கூட போட்டுக்கலாம். 2 பல் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க, அந்த வாசனை பிடிக்கிறவங்க, வேண்டாங்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அது போடணுங்கிற கட்டாயம் இல்லை. அதுக்கப்புறம் இதை எடுத்து முக்கியமான பாயிண்ட், இதை கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மை போல் அரைச்சிடாதீங்க, கூட்டு நல்லா இருக்காது. கொஞ்சம் குறைப்பாகவே அரைச்சிக்கோங்க. குறைப்பாக அரைக்கும் போது தான் அந்த கூட்டு நல்லா இருக்கும். அது போக நான் ஏற்கனவே அந்த கப்பக்கிழங்கை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், அதையும் நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க சரியா. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பில் சீனி சட்டி வச்சுக்கலாம். சீனி சட்டி வச்சுட்டு அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நான் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் அதில் ஊற்றிருக்கிறேன். சட்டியில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோல அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு நல்லா பொரிஞ்சாதான் நல்லா மணமாக இருக்கும். கடுகு நல்லா பொரியிறது நமக்கு தெரியும், கண்டுபிடிக்கலாம். நல்லா மணம் வரும். இன்னொன்று வெடிக்கும், டப்புன்னு வெடிக்கிற சத்தம் நமக்கு கேட்கும். அது நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூட நான் ஒரு 5-6 சின்ன உள்ளி எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் அந்த கடுகு கூட ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கிக்கிடலாம். அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன உள்ளியும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினா தான் நல்லாயிருக்கும். சின்ன உள்ளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் அதில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா வதங்கினப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். மர்ஜினி கிழங்கு வாங்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கசப்பு இல்லாமல் பார்த்து வாங்குங்க. கசப்பு இருந்தால் அந்த மர்ஜினி கிழங்கு, அந்த கப்பக்கிழங்கை யூஸ் பண்ணாதீங்க சமையலுக்கு. குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. எப்போவுமே கப்பக்கிழங்கு வாங்கும்போது கொஞ்சம் கிள்ளி பார்த்து சாப்பிட்டு பார்த்து வாங்குங்க. அது ரொம்ப நல்லது. கசப்பு சாப்பிட்டா அது உடம்புக்கு கேடு தான். அதனால் கசப்பு உள்ள கப்பக்கிழங்கு வாங்காதீங்க. இப்போ தாளிப்பு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்கிற அந்த கப்பக்கிழங்கையும் இந்த தேங்காய் எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கப்பக்கிழங்குக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஹைலைட்டான விஷயமே. அதனால் நான் தேங்காய் எண்ணெயில் தான் இது சமைச்சிருக்கேன். நீங்களும் தேங்காய் எண்ணெயிலே பண்ணுங்கள். மசித்த இதையும் அதில் கிழங்கு அதில் எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறம் நான் குறைப்பாக அரைச்சி வச்சுருந்த மசாலா உங்கள்கிட்ட எண்ணெலாம் போட்டு அரைச்சின்னு சொன்னால அந்த மசாலாவையும் இந்த கப்பக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் முக்கியமான ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து கோர வச்சுருந்தேன், அந்த புளியும் கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது எல்லாம் மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அவிஞ்சிருக்கிறதுனால கிழங்குலாம் அவிஞ்சிருக்கிறதுனால ரொம்ப நேரம் இதை கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. அந்த பச்சை வாசனை, அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வர மட்டும் அதை இது பண்ணால் போதும், வதக்குனா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகான கப்பக்கிழங்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.